இங்க செவ்வாய் கிரகத்துக்கு போயிருந்த ஒருத்தன் தெரியாம அங்க இருந்த ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துடுறான். ஆச்சரியமா திடீர்னு அங்க கிளியரா இருக்கிற ஒரு சின்ன குளத்தை பாக்குறான். உடனே வேகமா அவனோட கைகளால அள்ளி அந்த தண்ணீரை குடிக்கிறான். அந்த தண்ணீரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததால வயிறு நிறைய குடிச்சிட்டு அடுத்த நாள் குடிக்கிறதுக்காக ஒரு பாட்டிலையும் ஃபில் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ அவன் கூட்டிட்டு வந்த அவனோட குரங்கு அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான். அந்த குரங்கு அமைதியா ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது. அவன் 3 நாளா எதுவும் சாப்பிடாம பயங்கர பசியில இருந்ததால அந்த குரங்கு கிட்ட நீ என்ன சாப்பிடுறன்னு கேக்குறான். அந்த குரங்கு பதில் எதுவும் சொல்லாம சிக்னல் மட்டும் காமிக்குது. அது சிக்னல் கொடுத்த சைடு அவன் பார்க்கும்போது அங்க தண்ணிக்குள்ள நிறைய பழங்கள் மிதக்கிறத பாக்குறான். உடனே அதுல ஒரு பழத்தை எடுத்து அவன் கிட்ட இருந்து கத்தியால அதை கட் பண்றான். கட் பண்ணி உள்ள பார்க்கும்போது அது ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குது. அந்த பழத்தை குரங்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு எதுவும் ஆகாததை பார்த்துட்டு இவனும் அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த பழம் ரொம்ப டேஸ்டாவும் ஸ்வீட்டாவும் இருக்குது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அங்க நெருப்பை மூட்டி அந்த பழத்தை வச்சு சூப் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல ஒரு வித்தியாசமான சூப் ரெடி ஆகுது. அந்த சூப்பை குடிச்ச கொஞ்ச நேரத்துல திடீர்னு அவனோட பாடியில ஏதோ வித்தியாசமான உணர்வு ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை இந்த பழம் மனுஷங்க சாப்பிடக்கூடாத விஷமுள்ள பழமோன்னு சந்தேகப்படுறான். அடுத்த செகண்டே திடீர்னு அவனோட கண்களை மூடிக்கிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அவன் மயங்கி கிடந்த டைம்ல திடீர்னு அங்க யாரோ டோரை தட்டுற சத்தத்தை கேட்டு மயக்கத்துல இருந்து எழும்பிடுறான். அவன் கண்ணு முழிச்சு பாக்குறப்ப அந்த குகையோட வாசல்ல ஒரு பயங்கரமான நிழல் ஒண்ணு நிற்கிறத பாக்குறான். அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். உடனே அவன் மெல்ல எழும்பி அந்த நிழலை பார்த்து கோபத்துல யார் நீ மரியாதை எங்கிருந்து வெளியே போன்னு கத்துறான். ஆனா வெளியே நின்று அந்த நிழல் உருவம் அவன் சொன்ன எதையுமே காதுல வாங்காம தொடர்ந்து அந்த குகையோட டோரை தட்டிக்கிட்டே இருக்குது. பயந்து போன அவன் வேற வழி இல்லாம மனசை கொஞ்சம் திடமாக்கிக்கிட்டு மெல்ல அது யாருன்னு பாக்குறதுக்காக குகையோட என்ட்ரன்ஸுக்கு போறான். அப்படி குகையோட வாசல்ல இருந்த பெரிய கல்லை நகட்டுறான். அப்போ அந்த குகையோட வாசல்ல அவன் கூட வந்து இறந்து போன ஒருத்தன் சிலை மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறான்.